Hi friends, welcome to Steve Family Media. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து என்னுடைய வெயிட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஏன்னா என்னுடைய வெயிட் நான் எவ்வளோ இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். என்னன்னா இவங்க இவ்வளோ வெயிட் இருக்காங்க, இவங்க இவ்வளோ வெயிட் ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மோஸ்ட்லி நான் வந்து அதாவது வந்து நிறைய வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வெயிட் லாஸ் ஆகும். பட் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து சூப்பராக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா செம்மையாக வெயிட் லாஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுக்கறது வந்து ஒரு ஐடியா தான், சரிங்களா? இதே தான் சாப்பிட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்காக வந்து மார்னிங் என்ன சாப்பிட்லாம், மதியம் என்ன சாப்பிட்லாம், நைட் என்ன சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாவாக வச்சுக்கிட்டு நீங்களே வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி ப்ரோட்டீன் கண்டிப்பாக வந்து இருக்கணும், நீங்கள் அதை வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கார்போஹைட்ரேட் நம்ம எப்படி இருந்தாலும் வந்து ரைஸோ அந்த மாதிரி சம்திங் எடுத்துருவோம், அது பிரச்சனை கிடையாது. பட் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டீன், இந்த மாதிரி நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பேலன்ஸ்டாக வந்து உங்களோட டயட்டை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு போக முடியும். அந்த மாதிரி வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருப்பேன். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் செஞ்சுருக்கேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த கத்திரிக்காய் வந்து எதுக்குன்னா பிரியாணிக்கு சைடிஷாக பண்ணுவாங்க. அதை வந்து நான் வந்து சப்பாத்திக்கும் லெமன் ரைஸ்க்கும் சைடிஷாக பண்ணியிருக்கேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மார்னிங் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிறது வரைக்கும் நான் என்னென்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சோடனே என்னுடைய வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். என்னுடைய வெயிட் வந்து வரலாறு காணாத வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே நான் வந்து 61க்குள்ளே 60, 59, 58 இப்படி தான் இருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 62 வந்துட்டேன். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஜீரகம் நைட்டே ஊற வச்சிடணும் ஜீரகத்தை. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, பட்டை இதெல்லாம் போட்டு நான் வந்து இப்போ கொதிக்க வைக்கிறேன். அது நல்லா வந்து 2 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு வந்து சுருண்டி வரட்டும். அது கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் லெமன் எடுத்து இந்த மாதிரி வந்து தனியாக வந்து சாறு எடுத்துக்கோங்க. சாறு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அந்த கொதித்த தண்ணியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து கொஞ்சம் குடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஆறட்டோன்னு வந்து சூடாக ஊற்றாமல் நீங்கள் எவ்வளோ குடிக்கிற சூடு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹீட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அது கூட ஆட் பண்ணி, இது கூட தேன்லாம் நான் கலக்கலை, அப்படியே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னென்னா 1/2 டம்ளர், ரொம்ப சின்ன டம்ளர் தான், அதுலேயே 1/2 டம்ளர் வந்து ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன் நான், சஃபோலா ஓட்ஸ். இதை வந்து இன்றைக்கி வந்து கஞ்சி தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அதை நல்லா வந்து வெந்து வர அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து கஞ்சி ரெடி ஆகிடும். இதுக்கு நம்ம வந்து இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நீங்கள் வந்து ஆப்பிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எங்கள் வீட்டில் வந்து அவர் வந்து செவ்வாழை வந்து ஒரு 5-6 பழம் வாங்கிட்டு வந்துட்டார். அதனால் சரி அது வச்சா ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்றதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் நைட்லேயும் ஒரு பழம் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது கூட வந்து நான் வந்து செவ்வாழை தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் வாழைப்பழமும் சேர்த்துக்கலாம், ஆப்பிள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாதாம்லாம் வந்து ஊற வச்சுருந்தீங்கன்னா அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா லெமன் ரைஸ் தான் நான் வந்து தாளிச்சிட்ருக்கேன். வேர்க்கடலை இல்லைன்னா வந்து வேர்க்கடலை வந்து எங்கள் வீட்டுக்கார் போட சொல்லி டார்ச்சர் பண்ணுவார். அது வேர்க்கடலில் போட்டாலும் நீங்கள் போடலாம், இல்லை போடாட்டியும் நான் மேக்ஸிமம் வந்து பாப்பாங்களாக இருந்தால் பருப்பு கூட ஆட் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு வந்து ஏன்னா பிடிக்காது அப்படின்றதால. இப்போ அவங்க இல்லைன்றதுக்காக நான் வந்து பருப்புலாம் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய், கடுகு, பருப்பெல்லாம், உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வரப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் வந்து இன்றைக்கி எங்கள் 2 பேருக்கு அப்படின்றதால 1.5 லெமன் அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 லெமன் கிடையாது, 1.5 லெமன் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு. கல் உப்பு போடாதீங்க, கல் உப்பு வந்து கரையாது, அதனால் கண்டிப்பாக வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு 30 செகண்ட் போதும் உங்களுக்கு. ரொம்ப வந்து நீங்கள் வந்து விட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு வந்த மாதிரி ஆகிடும். ஒரு 30 செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாதம் கொட்டி மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ வந்து நான் வந்து ரொம்ப எல்லோ கலரு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு லைட் எல்லோவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ரொம்ப எல்லோவாக இருந்ததுன்னா ஒரு மாதிரி மஞ்சள் ஸ்மெல் வரும். அதுக்காக வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து எப்பவுமே லெமன் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஓகேங்களா. இப்போ வந்து அவருக்கு வந்து நான் பேக் பண்ணிவிட்டேன். அதனால தான் இவ்வளோ தான் இருக்குது லெமன் சாதம். அவருக்கு ஒரு பாக்ஸில் வந்து பேக் பண்ணிவிட்டேன் லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ வந்து 4 கத்திரிக்காய் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், தேங்காய், 1 வெங்காயம், 1 தக்காளி, இது 3 வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து நான் இப்போ வந்து மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கிட்டு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அதை கலந்து மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸியில் நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா மசியும். அதுக்காக மசிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா வந்து 4 கத்திரிக்காயும் நான் இந்த மாதிரி வந்து அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் இப்படி மாங்காய் ஸ்லைஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் மாதிரி நான் வந்து அரைச்ச மசாலாவை வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு மீதி இருக்கிற மசாலா அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு கடுகு, சீரகம் இது 2ம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு இது வந்து நான் இது கூடவே வந்து அந்த மசாலா மிக்ஸியில் இருந்த மசாலாவையும் நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்து போட்டுட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து 1 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு போதுமானா இருந்தால் நான் பாருங்கள் 1 கிளாஸ் தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு இது வந்து தீ ரொம்ப அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு மூடி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நிறைய பேர் பிரியாணிக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா ஃப்ரைட் ரைஸுக்குமே இது சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 11 மணி 12 மணிக்கெலாம் வந்து ஒரு மாதிரி நம்ம ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும் இல்லையா, நேற்று வந்து லெமன் ஜூஸ் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோர் கலந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் தண்ணியும் குடித்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து வேறு எதையும் சாப்பிட மாட்டோம். ஒரு சொம்பு ஃபுல்லாக இது வந்து 1 லிட்டர் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து நான் மோர் கலந்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி அந்த மாதிரி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அப்படியே தான் குடிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அப்படியே கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போ மதிய லஞ்சுக்கு வந்து 1 சப்பாத்தி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக லெமன் சாதம். ஏன் நான் லெமன் சாதம் நிறைய எடுத்துக்கலன்னா, அவருக்கு கொடுத்து அனுப்புறதால நான் ஆயில் கொஞ்சம் நிறையவே சேர்த்து அதை செஞ்சுருக்கேன். அதனால் வந்து நான் கொஞ்சமாக லெமன் ரைஸ் எடுத்துக்கிட்டு 1 சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து 2 கத்திரிக்காய் நான் வந்து எடுத்துக்கிட்டேன், 1 முட்டை எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஈவினிங் வந்து ஒரு சின்ன கப்பில் டீ குடிச்சிட்டு நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்துட்டு நான் சாப்பிட்ற டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகிடுச்சு. ஏன்னா நான் வீட்டுக்கு வந்தோடனே 2 பாப்பா ஃபேஷியலுக்கு வந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் பண்ணி முடிச்சுட்டு 10 மணி ஆகிடுச்சு. அதனால் 1 இட்லி 1 செவ்வாழை மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் திரிப்பலா குடிச்சிட்டு நான் வந்து தூங்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு தான் வந்து எடுத்தாலும் ஆஃப் டியூஸ்பூன் தான் வந்து நான் வந்து இந்த பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம குடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வெயிட் லாஸ் சீக்ரெட்ன்றது இது மட்டும்தான். இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. இன்னும் நான் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.